வெல்கம் டு ஹோம்மேட் ரெசிபீஸ் தமிழ். இந்த வீடியோவை பார்த்து உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க. நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கக்கூடியவங்க கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மிக்சியிலேயே மாவரைச்சு எப்படி ஒரு சூப்பர் சாஃப்டான கிண்ணத்தப்பம் செய்கிறதுன்னு தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். நம்ம வீட்டில் யூஸ் பண்ணக்கூடிய சாதாரண கப்பில் 1 கப் பச்சரிசிக்கு கிண்ணத்தப்பம் செய்து காட்ட சொல்லி ஒரு சிஸ்டர் கொஞ்ச நாள் முன்னாடி கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது அந்த ரெசிபி தான். நம்ம இதுக்கு முன்னாடி 5 விதமான கிண்ணத்தப்பம் ரெசிபி பார்த்துருக்கோம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது மிக்சியில் மாவரைச்சு எப்படி கிண்ணத்தப்பம் செய்கிறதுன்னு தான். இதுக்கு நான் சாதாரணமாக வீட்டில் தண்ணி குடிக்கக்கூடிய ஒரு ஸ்டீல் கிளாஸில் அரிசி அளந்தெடுத்துருக்கேன். இதில் நம்ம பால் அளந்தெடுக்கும்போது கரெக்டாக 1/4 லிட்டர் அளவுக்கு இருக்கும். இப்போ இந்த அரிசியை நம்ம மெஷரிங் கப்பில் அளந்து பார்க்கலாம். 250 ml மெஷரிங் கப்பில் கரெக்டாக இருக்குது. இப்போ உங்களுக்கு அளவு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம வீட்டிலேயே கப்பில் நிறைய டைப் இருக்கும், நிறைய சைஸில் இருக்கும். எல்லா கப்லேயும் மெஷரிங் 1 கப் அளவுக்கு இருக்காது. 1/4 லிட்டர் அளவுக்கு பாலோ தண்ணியோ எந்த கப்பில் கரெக்டாக இருக்கோ அதுதான் 1 கப் மெஷர்மெண்ட். இதே போல் 1/4 லிட்டர் அளவுக்கு கப்பில் 1 கப் அளவுக்கு அரிசி எடுத்து இந்த பவுலில் சேர்த்து நல்லா சுத்தமாக கழுவி எடுக்கலாம். இது கடையிலிருந்து வாங்கின உருண்டையாக இருக்கக்கூடிய பச்சரிசி தான். ஃபஸ்ட்டு நம்ம இந்த அரிசியை நல்லா சுத்தமாக கழுவி எடுக்கலாம். அதுக்கப்புறமா இந்த அரிசியை எப்படி ஊற வைக்கிறதுன்னு பார்ப்போம். இப்போது இந்த பச்சரிசியை நல்லா சுத்தமாக கழுவி எடுத்தாச்சு. இந்த கிண்ணத்தப்பத்துக்கு நம்ம மாவு அரைக்கும் போது மாவு நல்ல வெண்ணெய் மாதிரி அரைஞ்சிருக்கணும். அதனால தான் நம்ம மிக்சியில் அரைக்காமல் கிரைண்டரில் அரைச்செடுத்து இந்த கிண்ணத்தப்பம் ரெடி பண்ணுவோம். இன்றைக்கி நம்ம மிக்சியில் அரைக்க போகிறதுனால இந்த மாவில் ஒரு சின்ன தறி கூட இல்லாத அரைச்செடுக்கணும். இதுக்கு இந்த அரிசியை நான் பச்சை தண்ணியில் ஊற வைக்காமல் நல்ல கொதிக்கக்கூடிய தண்ணியை ஊற்றி ஊற வைக்க போகிறேன். இப்படி நம்ம வெந்நீர் ஊற்றி இந்த அரிசியை ஊற வைக்கும்போது என்ன ஆகும்னா அரிசி சீக்கிரமாக ஊறவும் செய்யும், மாவும் நல்ல வெண்ணெய் மாதிரி நமக்கு அரைஞ்சு கிடைக்கும். அதுக்கு வேண்டி தான் இந்த அரிசியை எவ்வளோ நேரம் ஊற வைக்கணும்னு கேட்டால் இந்த வெந்நீர் எப்போ பச்சை தண்ணி ஆகுதோ அவ்வளோ நேரம் அப்படி ஊற வச்சா போதும். இந்த தண்ணி நல்லா ஆறி பச்சை தண்ணி ஆனதும் நம்ம எடுத்து மாவரைக்கலாம். எப்போவுமே மிக்சியில் மாவரைக்கும் போது அரிசி நல்லா ஊறி இருந்தால் தான் மாவு வெண்ணெய் மாதிரி அரைஞ்சு கிடைக்கும். அடுத்ததாக இந்த 1 கப் பச்சரிசிக்கு எவ்வளோ தேங்காய் எடுக்கணும்னு கேட்டால் ஒரு சின்ன சைஸ் தேங்காய் எடுத்து அந்த தேங்காயை ஃபுல்லாக துருவி கெட்டியான தேங்காய் பால் எடுக்கிறதா இருந்தாலும் எடுக்கலாம். அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி ஒரு மீடியம் சைஸ் தேங்காயில் இருந்து ஒரு பெரிய மூடி தேங்காவை எடுத்து இதிலிருந்து பால் எடுத்து இப்படியும் ரெடி பண்ணலாம். நான் இப்போது இந்த ஒரே ஒரு மூடி தேங்காயிலிருந்து தான் தேங்காய் பால் எடுத்து கிண்ணத்தப்பம் செய்ய போகிறேன். அது எப்படின்னு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கம்ப்ளீட்டாக பாருங்கள். இந்த ஒரு பெரிய மூடி தேங்காவை இந்த மாதிரி 2ஆக உடைச்சு இதிலிருந்து இப்படி ஈஸியாக தேங்காவை கழட்டி எடுக்கலாம். இந்த மாதிரி எதுக்கு கழட்டி எடுக்கணும்னா, ஒன்றாவது நமக்கு இந்த தேங்காய் துருவக்கூடிய வேலை ஈஸியாக முடிஞ்சிடும். 2வது இந்த தேங்காயில் இருக்கக்கூடிய இந்த ப்ரௌன் கலர் ஸ்கின் நமக்கு தேவையில்லை. கிண்ணத்தப்பம் செய்யும்போது இந்த ப்ரௌன் கலர் ஸ்கின்னை நம்ம ரிமூவ் பண்ணிவிட்டு தேங்காவை கட் பண்ணி போட்டு மிக்சியில் அரைச்செடுத்து தான் தேங்காய் பால் ரெடி பண்ணுவோம். அதே போல் தான் இன்றைக்கும் செய்ய போகிறோம். இப்படி நம்ம பண்ணும்போது கிண்ணத்தப்பம் பார்க்குறதுக்கு நல்ல வெள்ளையாக இருக்கும். இப்போ இந்த தேங்காயில் இருக்கக்கூடிய தோலையெல்லாம் நீக்கி இப்படி பொடி பொடியாக கட் பண்ணி எடுத்தாச்சு. இதை இனி ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்து ஃபஸ்ட்டு தண்ணி சேர்க்காமல் சும்மா அரைச்செடுக்கலாம். அரைச்செடுக்கும்போது துருவின தேங்காய் மாதிரி இருக்கும். இப்படி அரைச்செடுத்ததுக்கு அப்புறமா தான் நம்ம தண்ணி சேர்த்து பால் எடுக்க போகிறோம். நம்ம பச்சரிசி அளந்தெடுத்த அதே கப்பில் தான் நான் 1 கப் அளவுக்கு தண்ணி எடுத்திருக்கேன். இந்த 1 கப் தண்ணியை சேர்த்து நம்ம ஃபஸ்ட்டு பால் பிழிஞ்செடுக்கலாம். இப்போ இந்த கிளிப்பை நான் எதுக்கு சேர்த்துருக்கேன்னா, நான் மொத்தமாக தண்ணியெல்லாம் ஊற்றி தேங்காய் பால் எடுத்து வச்சதுக்கப்புறமா 3 கப் தண்ணின்னு சொன்னால் உங்களுக்கு சரியாக புரியாது. அதுக்கு வேண்டி தான் நான் இவ்வளோ டீட்டெயிலாக காட்டிகிட்டு இருக்கேன். இப்போ இந்த தேங்காய் பாலை நம்ம ஒரு அரிப்பில் வச்சு அரைச்செடுத்து ஒரு பாத்திரத்தில் சேர்க்கலாம். இனி இந்த தேங்காயிலிருந்து பாலை பிழிஞ்செடுத்ததுக்கப்புறமா திரும்பவும் இந்த தேங்காவை மிக்சி ஜாரிலே சேர்க்கலாம். இந்த மாதிரி டீட்டெயிலாக சொல்லும்போது பிகினர்ஸ் கூட ரொம்ப ஈஸியாக செய்ய முடியும். அதுக்கு வேண்டி தான். இப்போ ஃபஸ்ட்டு நம்ம அரைச்செடுத்த பாலை பிழிஞ்செடுத்தாச்சு. அடுத்ததாக 2வது நம்ம தேங்காய் பால் எடுக்க போகிறோம். இனி திரும்பவும் அதே போல் தான் 1 கப் தண்ணி சேர்த்து
இந்த ரெண்டாவது பாலையும் நம்ம அரைச்செடுக்கலாம். இனி இந்த ரெண்டாவது பாலையும் நம்ம ஃபர்ஸ்ட் எடுத்த பால் கூடவே இந்த அரிப்பில் வச்சு அரித்து பிழிஞ்செடுக்கலாம். இப்படி பிழிஞ்செடுத்த தேங்காவை நம்ம திரும்பவும் மிக்ஸி ஜாரில் சேர்த்து நம்ம மூணாவதாக பால் எடுக்க போகிறோம். இதுக்கும் கரெக்டாக 1 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து இதே மாதிரி எல்லா தேங்காய் பாலையும் ஒரே பாத்திரத்தில் அரைச்செடுத்தா போதும். இப்போ நாம் இந்த தேங்காயிலிருந்து 3 தடவையாக கரெக்டாக 3 கப் தண்ணி சேர்த்து பால் எடுத்திருக்கோம் ஒரு பெரிய மூடி தேங்காயிலிருந்து. இப்போ உங்களுக்கு அளவு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். 1 கப் பச்சரிசி எடுத்தீங்கன்னா கரெக்டாக அதுக்கு 3 கப் அளவுக்கு தேங்காய் பால் எடுத்தால் போதும். அது நல்ல கெட்டியான தேங்காய் பாலாக இருந்தாலும் சரிதான், இல்லைனா இதே போல் 1 மூடி தேங்காயிலிருந்து துருவி பால் எடுத்தாலும் சரிதான். எப்படியோ 1 கப் அரிசிக்கு 3 கப் தேங்காய் பால் எடுத்தால் போதும், கரெக்டாக இருக்கும். இனி அடுத்ததாக நம்ம ஊற வச்சுருந்த அரிசி இப்போ நல்லா ஊறியாச்சு. நம்ம ஊற்றின இந்த தண்ணியும் நல்லா ஆறி பச்சை தண்ணி மாதிரி ஆயாச்சு. இப்போ இந்த அரிசி எந்த அளவுக்கு ஊறி இருக்குது பார்த்தீங்களா? கையில் இப்படி எடுத்து பார்க்கும்போது 2ஆக உடையணும். இப்படி இருந்தால் போதும். இனி இந்த தண்ணியை ஃபுல்லாக வடிகட்டி எடுத்து அரிசியில் ஒரு சொட்டு தண்ணி கூட இல்லாத அளவுக்கு இந்த மாதிரி எடுக்கணும். ஏன்னா நம்ம இது தேங்காய் பால் சேர்த்து தான் மாவு அரைக்க போகிறோம், தண்ணி சேர்க்கக்கூடாது. இனி இந்த ஊற வச்ச பச்சரிசியை மிக்ஸி ஜாரில் சேர்க்கலாம். இந்த அரிசியை ஃபுல்லாக மிக்ஸி ஜாரில் சேர்த்ததுக்கப்புறமா இனி இது கூட 7 ஏலக்காய் சேர்க்கலாம். இந்த ஏலக்காய் சேர்க்கும்போது கிண்ணத்தப்பம் நல்ல மணமாக இருக்கும். ஏலக்காயோட அளவும் குறையாமல் பார்த்துக்கோங்க. அடுத்ததாக இந்த அரிசியை அரைச்செடுக்கக்கூடிய அளவுக்கு தேங்காய் பால் சேர்த்தா போதும், நிறைய சேர்க்கணுன்னு அவசியம் இல்லை. இப்போ இந்த அரிசியில் தேங்காய் பாலும் ஏலக்காவும் சேர்த்தாச்சு. இனி இதை நல்ல வெண்ணெய் மாதிரி நம்ம அரைச்செடுக்கணும். இந்த மாதிரி ஒரு சின்ன தறி கூட இல்லாத அளவுக்கு வெண்ணெய் மாதிரி அரைச்செடுத்ததுக்கு அப்புறமா கடைசி இதில் நம்ம 2 முட்டை சேர்க்க போகிறோம். இந்த 1 கப் பச்சரிசிக்கு 2 முட்டை கரெக்டாக இருக்கும். 2 முட்டையும் சேர்த்ததுக்கப்புறமா இனி ஒரு தடவை கூட நல்லா அரைச்செடுக்கலாம். இதே போல் நல்ல வெண்ணெய் மாதிரி அரைச்செடுத்ததுக்கப்புறமா இனி இந்த மாவு நாம் ஒரு பாத்திரத்தில் சேர்க்கலாம். இப்போ இந்த கிண்ணத்தப்பம் செய்கிறதுக்கான மாவை நாம் அரைச்செடுத்தாச்சு. அடுத்ததாக இந்த 1 கப் பச்சரிசிக்கு எவ்வளோ சீனி சேர்க்கணும்னா 1 பங்கு அரிசி எடுத்திங்கன்னா 2 பங்கு சீனி. இதுதான் கரெக்டான அளவும். ஒரு சில பேருக்கு இந்த அளவுக்கு இனிப்பு பிடிக்காது. அப்படிப்பட்டவங்க 1 கப் அரிசிக்கு 1 கப் சீனி சேர்க்கலாம், 1 கப் அரிசிக்கு 1.5 கப் சீனி சேர்க்கலாம். ஒன்றும் பிரச்சனை இல்லை, உங்கள் விருப்பம் போல் சேர்த்தா போதும். நான் எப்போவுமே 1 கப் பச்சரிசிக்கு 2 கப் அளவுக்கு சீனி சேர்ப்பேன். இந்த கிண்ணத்தப்பத்தை பொறுத்த வரைக்கும் இந்த ஸ்வீட் கரெக்டாக இருந்தால் தான் சாப்பிடும்போது நல்லா இருக்கும். இனி இந்த சீனியும் இந்த மாவு கூட சேர்த்ததுக்கப்புறமா ஒரு சின்ன தறி கூட இல்லாத அளவுக்கு இந்த சீனியை நல்லா கரைச்சி விட்டுட்டு கடைசியாக நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த தேங்காய் பாலையும் இது கூட சேர்த்து நல்லா கலக்கி விடலாம். இந்த மாவில் சீனி சேர்க்கும்போது சீனி உடனே கரையாது. கொஞ்சம் டைம் எடுத்து நம்ம நல்லா கலக்கி விட்டு இந்த சீனி நல்லா கரைஞ்சதுக்கப்புறமா தேங்காய் பால் சேர்த்தா போதும். இனி கடைசியாக ஒரு சிட்டிகை அளவுக்கு உப்பும் சேர்த்து கலந்து விட்டுட்டு இந்த மாவை நாம் அரிப்பில் அரிச்செடுக்க போகிறோம். ஒரு வெள்ளை துணியிலையோ இல்லைன்னா இடியாப்ப மாவு அரிக்கக்கூடிய அரிப்பிலையோ அரிச்செடுத்தா போதும். நான் இப்போ இந்த இடியாப்ப மாவு அரிக்கக்கூடிய அரிப்பு தான் எடுத்திருக்கேன். ஒரு சில மிக்சியில் மாவு நல்லா அரையாது. அப்படிப்பட்டவங்க ஒரு துணி போட்டு அதில் இந்த மாவை அரைச்செடுத்திங்கன்னா ரொம்ப நல்லது. அதுபோல் மிக்சியில் மாவு அரைச்சி நம்ம கிண்ணத்தப்பம் ரெடி பண்ணும்போது 1க்கு 2 தடவையாக நம்ம இது போல் அரிசி எடுக்கணும். இப்படி நம்ம அரிக்கும்போது இந்த அரிசியில் ஏதாவது தறி இருந்துன்னா இந்த அரிப்பிலே வந்துடும். அப்படி இல்லைன்னா நம்ம கிண்ணத்தப்பம் வேக வைக்கும்போது 2 லேயராக வரும். கீழே இருக்கக்கூடிய மாவு நல்ல வெந்து கெட்டியாக இருக்கும், மேலே இருக்கக்கூடிய மாவு லூஸாக இருக்கும். கிண்ணத்தப்பம் நம்ம கட் பண்ணி எடுக்கும்போது எல்லா சைடும் ஒரே மாதிரியே இருக்காது. அது மட்டும் இல்லாமல் இந்த ஏலக்காய் முட்டையில் இருக்கக்கூடிய வேஸ்ட்டு கூட இந்த அரிப்பில் வந்துடும். இப்படி நம்ம அரிச்சு எடுத்ததுக்கு அப்புறமா இந்த மாவு பார்க்கும்போது நல்ல பியூர் ஒயிட் கலரில் இருக்கும். இப்படி இருந்தால் தான் கிண்ணத்தப்பமும் நல்ல வெள்ளையாக இருக்கும். தேங்காயிலிருந்து தேங்காய் பால் எடுக்கும்போது கூட நம்ம அதில் இருக்கக்கூடிய ஸ்கின்னையெல்லாம் ரிமூவ் பண்ணி தான் தேங்காய் பால் எடுத்தோம். இப்படி நம்ம பண்ணும்போது தான் கிண்ணத்தப்பம் நல்ல பர்ஃபெக்டாக வரும். இப்போ இந்த மாவோட கன்சிஸ்டன்சி இந்த மாதிரி இருக்கணும். கரண்டியில் இந்த மாவை எடுக்கும்போது கரண்டியில் மாவு கெட்டியாக இல்லாமல் அதே சமயம்
மாவு ஒட்டி இருக்கணும், இந்த மாதிரி இருந்தால் போதும். இனி எப்பவும் போல் கிண்ணத்தப்பம் வேக வைக்கக்கூடிய இதே போல் ஸ்டீல் பிளேட் எடுத்து, இதே போல் அலுமினியம் பிளேட்டும் கிடைக்கும், அப்படி இல்லைன்னா கேக் டின்னில் கூட ரெடி பண்ணலாம். இந்த பிளேட்டை எடுத்து ஈரம் இல்லாமல் தொடச்சி ஒரு பக்கம் வைக்கலாம். அடுத்ததாக இட்லி பாத்திரத்தில் கொஞ்சம் அதிகமாக தண்ணி இருக்கிறது மாதிரி இதே போல் எடுத்து வச்சுட்டு, இந்த இட்லி பாத்திரத்தில் 2வது தட்டை இதே போல் திருப்பி போட்டு மூடி போட்டு இந்த தண்ணியை நல்லா கொதிக்க விடலாம். இந்த தண்ணி நல்லா கொதி வந்ததுக்கு அப்புறமா தான் நம்ம மாவு ஊற்றி வேக வைக்க போகிறோம். அடுத்ததாக இந்த பிளேட்டில் 1/2 டீஸ்பூன் நெய்யும் ஒரு 1/2 டீஸ்பூன் போல் தேங்காய் எண்ணெய் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி இதே போல் தடவி வச்சுட்டு, இட்லி பாத்திரத்தில் இருக்கக்கூடிய தண்ணி நல்லா கொதி வந்ததுக்கு அப்புறமா நம்ம இந்த பிளேட்டில் மாவு ஊற்றி வேக வைக்க போகிறோம். ஒரு பிளேட் கிண்ணத்தப்பத்துக்கு தேவையான மாவை மட்டும் இதே போல் ஒரு சின்ன பாத்திரத்தில் எடுத்து நம்ம வச்சிட்டோம்னா இந்த மாவு ஊற்றுறதுக்கு ஈஸியாக இருக்கும். நான் இப்போ ஒரு பெரிய ஜக்கில் இந்த மாவை எடுத்து வச்சுருக்கேன். இந்த இட்லி பாத்திரத்தில் நல்லா கொதி வந்தாச்சு. இனி இந்த பிளேட்டை வச்சுட்டு இந்த மாவை நம்ம ஊற்றலாம். அதே போல் நம்ம இந்த பிளேட்டில் மாவு ஊற்றுறதுக்கு முன்னாடி கரண்டியால் இதே போல் ஒரு தடவை கலக்கி விட்டுட்டு மாவு ஊற்றணும். இப்படி பண்ணினாதான் கிண்ணத்தப்பம் எல்லா சைடும் ஒரே மாதிரியாக வெந்து கிடைக்கும். இல்லைன்னா மாவு தனியாக தேங்காய் பால் தனியாக இருக்கும். இந்த சின்ன சின்ன டிப்ஸை எல்லாம் கவனித்து நீங்கள் பண்ணினீங்கன்னா பர்ஃபெக்டாக கிண்ணத்தப்பம் ரெடி பண்ண முடியும். இந்த பிளேட்டில் மாவு ஊற்றும் போது ஃபுல்லாக ஊற்றாமல் ஒரு 3/4 பாகம் ஊற்றினா போதும். வெந்து வரும்போது கரெக்டாக இருக்கும். இனி இந்த இட்லி பாத்திரத்தை மூடி போட்டு கரெக்டாக 20 நிமிஷம் அப்படியே தீயை ஹை ஃப்ளேமில் வச்சு வேக விடணும். தீயை ஸ்லோ ஃப்ளேமில் வைக்கக்கூடாது. இதை நோட் பண்ணிக்கோங்க. இந்த கிண்ணத்தப்பம் வெந்து ரெடியாகிறது வரைக்கும் தீ ஹை ஃப்ளேமில் தான் இருக்கணும். 20 நிமிஷம் கழித்து நம்ம மூடி ஓப்பன் பண்ணி பார்த்தோம்னா இந்த கிண்ணத்தப்பம் நல்லா சூப்பராக வெந்திருக்கும். இனி கடைசியாக நமக்கு விருப்பம் இருந்தால் ஒரு 1/4 டீஸ்பூன் போல் ஜீரகம் சேர்க்கலாம். விருப்பம் இல்லைன்னா சேர்க்க வேண்டாம். இந்த ஜீரகம் சேர்க்கும்போது இதோட ஸ்மெல் நல்லா இருக்கும். இந்த ஜீரகத்துக்கு பதிலாக நீங்கள் நட்ஸு கூட சேர்க்கலாம், அதுவும் நல்லா தான் இருக்கும். இனி இந்த பிளேட்டை ஒரு தோசை கரண்டியால் மெதுவாக எடுத்து அப்படியே ஆற விடலாம். இந்த கிண்ணத்தப்பம் கொஞ்சம் கூட சூடு இல்லாத அளவுக்கு ஆறுனதுக்கு அப்புறமா தான் நம்ம இதை கட் பண்ணணும். சூடாக இருக்கும்போது கட் பண்ணக்கூடாது. இனி அடுத்ததாக மிச்சம் இருக்கக்கூடிய மாவையும் வேற ஒரு பிளேட்டில் ஊற்றி வேக விடலாம். இப்போ நம்ம ரெடி பண்ணின மாவும் கரெக்டாக 2 பிளேட் கிண்ணத்தப்பம் செய்ய சரியாக இருந்தது. இனி இந்த இட்லி பாத்திரத்தை மூடி போட்டு கரெக்டாக 20 நிமிஷம் வேக வச்சு எடுக்கலாம். 20 நிமிஷம் கழித்து நம்ம இந்த மூடி ஓப்பன் பண்ணி கிண்ணத்தப்பத்தை எடுத்து அப்படியே ஆற வைக்கலாம். இப்போ இந்த 1 கப் பச்சரிசியில் 2 பிளேட் கிண்ணத்தப்பம் நம்ம ரெடி பண்ணிட்டோம். இப்போ இந்த கிண்ணத்தப்பம் நல்லா ஆறியாச்சு. கட் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. கட் பண்ணும்போது இதே போல் கத்தி வச்சு நல்லா ஸ்கொயர் ஷேப்பில் கட் பண்ணி எடுத்திங்கன்னா நம்ம கையில் எடுத்து சாப்பிடும்போது நல்லா அழகாக ஷேப்பாக வரும். கட் பண்ணி எடுக்கும்போது கொஞ்சம் கூட பிளேட்டில் ஒட்டாமல் எவ்வளோ சூப்பராக எடுக்க வருது பார்த்தீங்களா? இப்போது 1 கப் அரிசி வச்சு மிக்ஸி ஜார்லேயே ரொம்ப ரொம்ப ஈஸியாக எப்படி கிண்ணத்தப்பம் செய்கிறதுன்னு பார்த்துட்டோம். இதே போல் நீங்களும் செய்து பார்த்துட்டு உங்களோட கருத்துக்களையும் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நான் பண்ணின இந்த கிண்ணத்தப்பம் ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா இந்த வீடியோவை மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். இதுக்கு முன்னாடி 5 விதமான கிண்ணத்தப்பம் ரெசிபி பார்த்துருக்கோம். இது 6வது ரெசிபி தான். 6மே 6 விதமாக இருக்கும். ஃபஸ்ட்டு நம்ம பார்த்தது கஞ்சிக்கரிசி யூஸ் பண்ணி எப்படி கிண்ணத்தப்பம் செய்யணும் தான். 2வதா முட்டை சேர்க்காம கிண்ணத்தப்பம் எப்படி செய்கிறதுன்னு பார்த்துட்டோம். 3வதா ஒரு இன்ஸ்டன்ட் கிண்ணத்தப்பம் பார்த்தோம். 4வதா கோதுமை யூஸ் பண்ணி கோதுமை கிண்ணத்தப்பம் பார்த்துருக்கோம். 5வதா பச்சரிசியில் எப்படி கிண்ணத்தப்பம் செய்கிறதுன்னு பார்த்துட்டோம். இப்போ 6வதா நம்ம பார்த்துருக்கக்கூடியது மிக்சியிலேயே ரொம்ப ரொம்ப ஈஸியான முறையில், அதுவும் நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய சாதாரண கப்பில் 1 கப் பச்சரிசி எடுத்து எப்படி கிண்ணத்தப்பம் செய்கிறதுன்னு தான் பார்த்துருக்கோம். இந்த 6 ரெசிபியும் உங்களுக்கு நல்ல யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்தால் வீடியோவுக்கு மறக்காமல் ஒரு லைக் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த ரெசிபியில் சந்திக்கலாம். தேங்க்யூ.